கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 12வது சபை நாளுக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நன்னாளிலும் கூட VBS கூட்டங்கள் 3 நாள் நடந்து நிறைவு விழாவான இன்று கூட இந்த சபை நாளோடு இணைந்து இன்றைக்கு பிள்ளைங்கள்லாம் கொண்டாட போகிறாங்க. அதுலேயும் நீங்கள் கலந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். போன வருஷம் ஒரு டீமை வச்சு என்ன பண்ணோம், நம்ம VBS நடத்தினோம். இந்த வருஷமும் ஒரு டீமை வச்சு ஒரு VBS நடத்தணும் அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணி நாங்கள் திட்டமிட்டு அதுக்கான பாதையில் போயிட்டுருக்கும்போது பட்ஜெட் பிரச்சனை ரொம்ப இருந்துகிட்டு இருந்து, இப்போ தேவைகள் அதிகம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த ஒரு குளிமை, ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி இன்றைக்கி இந்த இடம் இருக்குது. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அக்னி ஜுவாலையாக தான் இந்த இடம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் எப்படி இந்த பிள்ளைகளை இந்த இடத்துல வச்சு நடத்த முடியும்? ஒரு ஹீட் அப்படி இறங்கும், என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ காற்று வரல, பிள்ளைங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எங்கேயுமே நிற்க முடியாது, ஒரு அக்கினி ஜுவாலை தான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் முதல்ல தீர்மானித்தது என்னென்னா, முதல்ல 4-5 ஃபேன் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். வாங்கி இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, முதல்ல ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வழி பண்ணுவோம், ரெண்டாவது மற்ற காரியங்களை பார்க்கலாம் அப்படி சொல்லி யோசித்து, ஒருவேளை VBS நடத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஹீட்டை அரெஸ்ட் பண்ணாமல் பிள்ளைகள் அங்கே வச்சா ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம், நம்மளுக்கே இருக்க முடியல எப்படி சொல்லி யோசிச்சுட்டு ஃபேன் வாங்கி மாட்டுறதுக்கான இருக்கிற பணங்களை எல்லாம் ஃபேன்லாம் வாங்கினோம். சபை மக்கள் உதவி செஞ்சாங்க. மற்றபடி நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செய்து ஃபேன் மாட்ட ஆரம்பித்தோம். அப்போ புதுசாக லைன் போட வேண்டியிருந்ததுனால நைட்டும் பகலுமா நம்ம சபை சார்ந்த சகோதரர் செல்வன் பிரதர் அவர் என்ன பண்ணால், நைட்டு பகலெல்லாம் வெளியே வேலை பார்த்து இரவு வந்து இந்த நைட்லாம் புதிய லைன்லாம் எடுத்து நமக்கு ஃபேன் மாட்டினாங்க. வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெளியும் ஃபேன் மாட்டோன்னா வெளியே வாங்குறதுக்கு வழி இல்லை, இங்கே உள்ளே மட்டும் வாங்கி போட்டு ஹீட்டை அரெஸ்ட் பண்ணோம். ஓரளவுக்கு ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு வேலைன்னா, ஏற்கனவே இந்த ஃபேனெல்லாம் கொஞ்சம் ஹைட்லாம் இருந்துச்சு. இப்போ இதனால் அங்கே டைரெக்டாக அந்த ஹீட்டை அந்த ஃபேனே கீழே இறக்கிட்டு இருந்து, இப்போ நாங்கள் ஒரு 1.5-2 அடி இறக்குவோன்னு சொல்லி எல்லாம் ரீஒர்க் பண்ணியிருந்தோம். எல்லாம் ரீஒர்க் பண்ணி ஃபேனெல்லாம் கீழே இறக்கி ரொம்ப கிளியராக இதை செட்டப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் பணங்கள் இதுக்காக செலவழிஞ்சிருச்சு. இப்போ கையில் ஒரு அமௌண்ட்டும் இல்லை. இப்போ ஆண்டவரே நீங்கள் பணம் தந்தால் VBS நடத்தலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமீபத்தில் நாகர்கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்த அந்த VBS குழுவினர் எங்களை சந்தித்தாங்க. சந்திச்சுட்டு இந்த புக்ஸ் எல்லாம் 200 rupees தான், நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்களே சபையில் VBS நடத்தலாம் எதிர்பாராமல் வந்தாங்க. சரி, அப்போ ஓகே, நம்ம பிள்ளைகளை சொல்லி இந்த தடவை பெருசாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ணலாம் அப்படி சொல்லி தீர்மானித்து அந்த புக்ஸை வாங்கி நாங்கள் இங்கே கொடுத்து, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் முடியும், அந்த யூடியூப்பில் அவங்களுடைய லிங்கெல்லாம் இருக்குது, அந்த டான்ஸு அந்த காரியங்கள் இந்த பாட்டெல்லாம் அங்கே இருக்குது சொல்லி இவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். இவங்களும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நம்ம டீச்சர்ஸ் நல்லா பண்ணாங்க, நல்லா வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதான் முடிவு. இப்போ என் மனசுக்குள்ளே ஒரே சலனம். ஏன்னா உள்ளூரில் நிறைய பேர் பிள்ளைகளை விட மாட்டாங்க, இங்கே சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, விடலை. ஸோ அப்போ வெளியூர் மக்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றது வழக்கம். அதுவும் சில டைம் இப்போ எல்லா பக்கமும் VBS இருக்கிறனால அந்த டைம் பார்த்து வரமாட்டாங்க. VBS முடியவும் பிள்ளைங்களாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களுக்கு பல திட்டமிடுதலில் பல குழப்பங்கள். திடீர்னு பிள்ளைங்க போன வருஷம்லாம் ஒரு 50 முதல் 80 பிள்ளைங்க வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பிள்ளைங்க நிறைய வந்தால் நம்மளுக்கு டீச்சர்ஸும் பத்தாது, ப்ராக்டிஸும் பத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு போதுமான போஜனம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குறை என் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்து, இப்போ என்ன பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி யோசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
சரியப்பா என்னால் இவ்வளோ தான் முடியும், நீங்கள் இனி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த சபை நாள் இன்விடேஷனே நான் கொடுக்கல. ஏன்னா இந்த ஒரியே இருந்துட்டு இந்த எப்படி இதெல்லாம் நடத்துறது. இதுக்கப்புறம் சபை நாள் நான் 3 நாள் கன்வென்ஷன் வேறு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே போய் முடியும், எவ்வளோ அமௌண்ட்டு, எப்படி வரும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சபை நாளுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் சொல்லி ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டேன். இந்த கடைசி ஃபைனலாக கூப்பிட ஆரம்பித்தேன். அவ்வளவு மன சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள். அப்போது இது எல்லாவற்றும் மத்தியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாந்தி அக்காவுக்கு ஃபோன் அடித்தேன். அக்கா வந்துடுங்க, சனிக்கிழமை நமக்கு நமக்கு சபை நாள் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே அவங்க நான் கண்டிப்பாக வந்துடுவோம் மக்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், 3 நாள் விபிஎஸ்ஸும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான், இவ்வளோ தான் சொன்னேன். விபிஎஸ் நடத்துகிறீங்களா, ஏன் நீ ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னாங்க. நானும் பிஸி, இப்போ என்ன பண்ணுறீங்க, யார் நடத்துகிறாங்க, நம்ம பிள்ளைங்க தான் நடத்துகிறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, நம்மக்கிட்ட தம்பிமாருங்க இருக்காங்க, நான் உடனே அதை அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லைக்கா எதுவுமே வேண்டாம், யார் வந்தாலும் நான் எதையாவது நான் கொடுத்து அனுப்பணும், எனக்கு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, அதனால் தயவுசெய்து யாரும் வர வேண்டாம். நமக்கு இதுக்கு முன்னாடி நடத்துகிறவரும் அதான் சொன்னார், ஏன் பாஸ்டர் இந்த தடவை நடத்தலை, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போகிறோம், கொடுக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லை அது செட் ஆகாது, அது இவ்வளோ பேர் நீங்கள் காரில் வந்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க, நானே 50 கிலோமீட்டர் வாரந்தோறும் வரேன், எவ்வளோ செலவாகுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் டீமாக வரீங்க எவ்வளோ செலவாகுங்கிறதும் எனக்கு புரியும், அல்ல வேண்டாம் அடுத்த ட்ரிப் பார்த்துக்கிடுவோம், அப்படி சித்தமானால் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, இல்லை நீ இதை பற்றியும் ஒரி பண்ணாத, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், பேசி நம்ம பிள்ளைங்க எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, எல்லாம் சூழ்நிலையும் தான், ஆனால் நான் எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு வரேன் சொல்லி எங்கே மார்த்தாண்டா தாண்டி தூரத்துலேருந்து இவங்க எல்லாரையும் காலையில் தட்டி எழுப்பி 6 மணிக்கு வண்டியை கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து எப்படியோ நடத்தணும்னு சொல்லிவிட்டு காலையில் எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. உண்மையில் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய செயலை அல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே பிரைஸ் தி லார்ட் அவன் எப்படி சொல்கிறோம். அப்போது இதை நினச்சி பார்த்து எனக்கு ஒரு நிமிடம் அப்படியே நான் ஆடியும் போயிட்டேன், எனக்கு கண்ணீர்லாம் வந்துட்டு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ தூரம் வராங்களே ஏதாவது ஒன்றுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் அவங்க எல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போது நீங்கள் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சொல்லி நாள் கொண்டு விட்டேன். உண்மையில் சொல்கிறேன், இப்போ பிள்ளைங்கள்லாம் இந்த சுச்சுவேஷனில் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளங்கள், வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இந்த வந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னா ஏற்ற ஆகாரம், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் இவங்க கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்க மூலமாக கர்த்தர் கொடுத்தார். மேலே எல்லாம் அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, யாரையுமே நம்ம இன்வைட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் கூட, ஏன்னா என்ன பண்ணணுன்னு தெரியல, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமை தான், அவ்வளோ பிரச்சனை நமக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நாங்கள் இங்கே தங்கி இருந்து இந்த ஊழியங்களை முடிக்கிறோம் சொல்லி, இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக வசதிகளே கிடையாது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயாவது இப்படி படுத்து 7 வருஷம் பழகிட்டோம், எங்களுக்கு எதுனாலும் ஓகே, அப்படியே அப்பளம் மாதிரி பொரிஞ்சு போவோம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம், எங்களுக்கு பழகிட்டு. இவங்க எப்படி இருப்பாங்க, கவனிக்கும் ஆள் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா சபை மக்கள்லாம் நல்லா கவனிச்சிருக்காங்க, ஆனாலும் எங்களை சரியாக கவனிக்க முடியலைங்கிற குறை இருக்குது. ஆனாலும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லோரும் சாதாரண ஆட்கள், எல்லாருமே அவங்கவுங்க பெரிய பெரிய ஆட்கள். சொல்லப்போனால் சகோதரர் அருள்பால் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ் ஆர்மி, ஒரு கைத்தட்டு விடுங்க, அவங்க எக்ஸ் ஆர்மி. அவங்க நீங்கள் வந்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு தோரணையும் அந்த சவுண்டும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு இன்னும் ஒன்று, அவர் ஒரு OS டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று வச்சுருக்கிறார், டிஃபென்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்மிக்கு ஆள்களை பயிற்சி பண்ணி அனுப்பிவிடுற ஒரு பணியை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய எல்லா பிஸி ஷெடியூலையும் விட்டுட்டு
இந்த மிஷினரி தளத்தில் வந்து நம்ம ஒரு வேலையை செய்வோம், நம்மளும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி முழு மனதோட கர்த்தருக்காக மட்டும் வந்திருக்காங்க. உண்மையிலே பாராட்டுற பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் அதுக்குரிய பலனை தருவார். சகோதரர் அருள் பாலுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிஸ்னஸுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவங்க அழகாக கோஆர்டினேட் பண்ணாங்க, நீட்டாக தெளிவாக அழகாக நடத்தினாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். ரெண்டாவது சகோதரர் ஆகாஷ். சகோதரர் ஆகாஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இன்வால்மெண்ட்டுன்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டு. அவங்களுக்கு அவங்க வீடு மாதிரி தான், புதுசு மாதிரி இருந்துச்சா? இல்லை அப்படி அவர் புகுந்து விளையாடி இருந்தார். உண்மையிலே அவர் உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஆமேன சகோதரர் புதுக்கடையிலேருந்து வரார். புதுக்கடை நகர்லேருந்து ரொம்ப தூரம், அங்கேருந்து வந்து அவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்கிறார். நல்லா பாடலில் பாடி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ரொம்ப இன்வால்மெண்ட் ஆட்டு அவருக்கு சர்ச்சு மாதிரி அவர் பண்ணார். மேலும் பாராட்டுகள் பிரதர், வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா சஜு வில்சன். அவர் பார்த்திங்கன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை, ஒரு டீச்சர், மியூசிக் டீச்சர். இல்லையா, மியூசிக் டீச்சர். அவர் மற்றபடி அவர் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஓகே கொயர் மாஸ்டராக இருக்கார் சர்ச்சில். அவர் குன்னத்தூர் சர்ச்சில் கொயர் மாஸ்டராக இருக்கார். குன்னத்தூர் என்ன மார்த்தாண்டம் குன்னத்தூர், ஊட்டி குன்னத்தூர் நினச்சோட இல்லையா, தான் அங்கே வந்து கொயர் மாஸ்டராக இருக்கார். அதே போல் அவர் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன ப்ரொஃபஷ்னல் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு கைத்தட்டு கொடுங்களா. அவங்க நம்ம மத்தியில் வந்து உண்மையிலே எவ்வளோ தாழ்மையாட்டு பெரிய ஆளுன்னு காட்டிக்காமல் வந்துட்டு அவங்க நம்ம ஊழியத்தை துணியோடு செஞ்சாங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சஜு வில்சன் அவர்களுக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர், ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பபின் வரல இல்லையா? சார் இன்னைக்கு மட்டும் வரல பபின். பபின்ங்கிற சவருக்கு இன்றைக்கி அவங்க பிஏ படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நூருல் இஸ்லாம் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அவங்களும் இங்கே இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும். இன்னைக்கு எக்ஸாம் வச்சுருக்கனால அவங்க போக வேண்டிய சூழ்நிலை. உண்மையில் அந்த சகோதரருக்கும் நம்ம சபையின் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சிரும். அப்புறம் கிங்ஸ்லின் பாருங்கள், அவர் பிகாம் பண்ணிகிட்ருக்கிறாரு என்எம்சிசி மார்த்தாண்டம் காலேஜில். அப்புறம் பேரைசிஎஸ் சர்ச்சில் கொயர் மாஸ்டராக இருக்கிறார். அவர் இந்த சின்ன வயசில் அவர் கொயர் மாஸ்டர். கைதட்டு கொடுங்களா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மிக நேர்த்தியாக கீபோர்டை இசைச்சு நமக்கு இந்த மினிஸ்ட்ரி அழகாக பண்ணாங்க. எல்லாம் கர்த்தருக்காக மட்டும் அப்படி தான் அவங்க பண்ணாங்க. வேறு எந்த ஒரு இதுவும் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்ததே அப்படி தான். அவங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி இங்கே உள்ள ஃபுட்டை சாப்பிட்டு, மிஷினரிங்க எப்படி வாழ்ந்தாங்க அதே மாதிரி தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிறத சாப்பிட்டு உண்மையில் இருந்தாங்க. பாராட்டுகள் பிறர். உண்மையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இளம் வயதில் அவன் எங்கேயோ போயிருப்பான். அவங்க இந்த பிள்ளைகள் மத்தியில் வந்து இந்த ஊழியத்தை செஞ்சாங்க. பெரிய பெரிய விஷயம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் சகோதரர் ஜெரோம் பார்த்தீங்கன்னா பிரதர், ஜெரோம் பார்த்தீங்கன்னா ஜெர்பின் ஜெரோம் அவர் சிஎஸ்ஐ நர்சிங் காலேஜ் மார்த்தாண்டத்தில் படிச்சுட்ருக்கிறாரு. பிஎஸ்சி நர்சிங், சிஎஸ்ஐன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பாத்திரமங்கலம் அது எங்கே பிரதர் இருக்குது? மார்த்தாண்ட சைடும் கருங்கல் பக்கத்துலேருந்து வராங்க இவங்க. உண்மையில் அவங்க வந்து இங்கே வந்து ஆண்டவரை துதித்து ஆராதிச்ச பார்த்திங்கன்னா பரலோகமே இறங்கி வந்தது மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு தொடுதல் இருந்துச்சு. ஆண்டவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். இந்த மாதிரி ஆண்டவர் மகனை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. உண்மையில் அற்புதமாக பண்ணார். ஸோ ஜெரோமுக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்தலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார் பிரதர், மேல் ஆசீர்வதிப்பார். அப்புறம் இன்னொரு பிரதர் நேற்று வரைக்கும் வந்து ஊழியம் செஞ்சுருக்காரு, ஜெஃப்ரின் சிஜோ. அவர் வந்து 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கொயர் மாஸ்டராக இருக்காராம். அச்சங்குளம் இல்லையா, புதுக்கடையா, இங்கே அச்சங்குளம். ஓகே, புதுக்கடை சிஎஸ் சர்ச்சில் கொயர் மாஸ்டராக இருக்கார். அவர் புதுக்கடை, அதுவும் தூரம்தான். நான் 10th தான் முடிச்சிருக்கிறார், கொயர் மாஸ்டராக இருக்கிறார். அன்பு சகோதரனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். எத்தனை பேர் நமக்கு? 7 பேர். 7னா பரிபூர்ணம். அவன் வந்து கலக்கிட்டு போயிருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. விசேஷமாக இந்த டீமுக்கு பேர் ஷான் ஃபயர் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா.
இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஆள். அவங்க நம்ம சொல்லி ஆகணும், டாக்டர் சாந்தி. இவங்க தான் அவங்க. என்னன்னாலும் சரி, எந்த நிமிஷத்துலையும் சரி, 24 மணி நேரம் அவங்க ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க, எங்கே வேணாலும் வருவாங்க. இன்றைக்கி அவங்க வயசுக்கு இந்த இளைஞர்களை போல், சின்ன பிள்ளைகளை போல் காலையில் 6 மணினாலும் சரி 4 மணினாலும் சரி எழும்பி ஓடுற அளவுக்கு அவங்க ஒரு காரியம் பண்ணுறாங்க. எந்த பலனும் எதிர்பார்க்காம குடுன்னு காலையிலேருந்தே ஓடிட்டுருப்பாங்க. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கலாம் தெரியாது. ஆனால் போயிட்டு ஏதாவது ஒரு வேலைகளை முடிச்சுட்டு வருவாங்க. யாருக்காவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வருவாங்க. உண்மையிலே என் அக்காவுக்கு பெரிய பெரிய நன்றி. இந்த காரியங்கள் எல்லாம் இதான் நடந்திருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ லாங்கில் கார் ஓட்டிக்கிட மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். லோக்கலில் கலக்கிட்டு இருப்பாங்க, கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. லாங்குலன்னா கொஞ்சம் பயம். ஆனால் ஒரு விஷயம் நடந்துட்டு இங்கே வந்த பிறகு ஒத்தையில் கார் எடுத்துகிட்டு வந்து ஒத்தையிலே போனாங்க. நான் கை விட்டுட்டேன், எல்லாரும் கை விட்டுட்டாங்க. இதுக்கு காரணமும் கர்த்தர் தான். அவங்கள என்ன பண்ணிக்க, தனியாக வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. பெரிய விஷயமா இல்லையா? அதை நீ என்ன கைவிட்டியப்பா 3 நாள் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கதவுங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையில் அவங்களுடைய பணிகள் சிறக்க நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அன்பு பிள்ளைங்க, நம்ம ஷான் ஃபயர் மினிஸ்ட்ரி, சரி, தொடர்ந்து அவங்க இந்த VBS உடைய ஃபைனலை இன்றைக்கி அவங்க முடிப்பாங்க. அவங்களுக்கு சில மணி நேரம் அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் அருள் பால் அவங்க கையில் நம்ம ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் மத்தியில் அந்த ப்ரோக்ராமை என்ட்ரிங் பண்ணி தருவாங்க. கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி வரவேற்போம்.